எல்லாருமே இந்த ஆபத்து காலத்துல மாட்டும் போது நம்ம இப்படிதான் உட்காந்துருவோம். இடிஞ்சு மனநிலைமை ஒடிஞ்சு குழப்பத்துக்குள்ள போய் ஆனா உட்காந்துடுறோம். ஆனா என்ன சொல்றாருன்னா, எதை பாருன்றாரு? தேவனை பாருன்றாரு. இன்னைக்கு எதை பாருன்றாரு? கழுக பாருன்றாரு. கழுகின் வழியை பாருன்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் ஆச்சரியமா இருக்குன்னா, பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணுவோம்? கழுகுனா தெரியுங்களா பண்ணோம்? ஆகாயத்தில் இருக்கிற பறவைகளுக்கு வர மிகப்பெரிய பிரச்சனை எது? இல்ல ஆகாயத்தில் இருக்கிற பறவைகள் கழுகையும் சேர்த்து வர மிகப்பெரிய பிரச்சனை எது? காத்து. அப்புறமா கிட்ட இருக்கிறீங்க, வெயில் சொல்ல முடியாது, மழை, இடிமலை, இன்னும் சொல்ல போனா பெரிய பெரிய சுழல் காற்றுகள். நீங்க சொன்னீங்க பாருங்க, ஸ்ட்ராம், புயல். பிரச்சனையா இல்லையா? புயல் வந்தா எல்லா பறவைகள் எடுத்து பாருங்க, போய் ஒளிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஏதாவது ஒரு அடைக்கலத்தை தேடி போயிடும். அது ஒரு கூடு கட்டியிருந்தா அங்க போயிடும், தஞ்சம் அடைஞ்சிடும், ஷெல்டரை தேடி போகும். ஆனா இந்த கழுகு வந்து பார்த்துனே இருக்கும். புயல் வந்துச்சுன்னா சந்தோஷப்படணும். புயல் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படும், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும். புயலை தேடி போகும், ஓடாது. புயலை தேடி போகும். புயல் வருதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா அந்த புயல் காத்தை தேடி போயிடும். ஏன் போகும்னா, அந்த புயல் காத்தோடைய அந்த நுனி கார்னர், அதோடைய எட்ஜஸ்ன்னு சொல்லலாம், அதோடைய பகுதியில அங்க இன்னொரு தெர்மல் கிடைக்கும். அதுக்கு இப்ப பார்த்தோம் இல்லைங்களா, தெர்மல்னா என்ன? சூடான காத்து. அங்க இன்னொரு காத்து கிடைக்கும். அங்க போயிட்டு என்ன பண்ணனா, அந்த காத்தை பயன்படுத்தி இந்த சூறாவளி போல மேகம் வந்திருக்குது இல்லைங்களா, அந்த மேகத்துக்கு மேல போயிடும். புரியுதா? இப்போ ஒரு பெரிய ஒரு மேகம், அதுல ஒரு பெரிய புயல், காற்று, மழை, இடி, மின்னலை கொண்டு வருதுன்னா மற்ற பறவைகள் அடைக்கலத்தை தேடி போய் ஒளிஞ்சிக்கும். ஆனா இந்த கழுகு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, சந்தோஷப்பட்டு அதை நோக்கி போகும். போய் அந்த மேகத்துக்கிட்ட போனா அந்த மேகத்தோடைய அந்த கடைசி பகுதியில ஒரு காத்து கிடைக்கும். அதுக்கு அந்த காத்தை பயன்படுத்தி எது மேல போயிடும் பாத்தீங்கன்னா, அதுக்கு மேல போய் தஞ்சம் அடைஞ்சிடும். கீழே பெரிய புயல் வந்திருக்கோம், இது எங்க இருக்கோ மேல போயிடும். இது எப்படி மேல போகுது? அந்த காத்தை பயன்படுத்தி மேல போகுது. அதாவது பிரச்சனைகளை பயன்படுத்தி கீழே வருதுல, பிரச்சனைகளை பயன்படுத்தி மேல போயிடுது. சந்தோஷமா போதா, சோகமா போதா? சந்தோஷமா போகுது. நம்மளுடைய வாழ்க்கையில கூட அநேக நேரத்துல புயல் அடிக்க